என்னுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் பணிவான நன்றிகள். எதற்கு இந்த நன்றிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரியப்படுத்திய அத்தனை சொந்தங்களுக்கும் மீண்டும் ஒரு பணிவான நன்றிகள். எனக்கு நிறைய பேர் இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரியப்படுத்தியிருந்தீங்க வாட்ஸ்அப்பில். அதோடு சேர்த்து நிறைய பேர் எனக்கு அந்த அன்பளிப்புகள் தரத்துக்கும் ஆசைப்பட்டீங்க. அன்பளிப்புகள் எங்களுக்கு உங்களுக்கு தரணும்னு ஆசையாக இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உண்மையிலேயே நான் சொன்னது இதுதான், எனக்கு எந்த அன்பளிப்பும் வேண்டாம், உங்களுடைய அன்பு ஒன்று போதும், உங்களுடைய பிரார்த்தனையில் சில வினாடிகள் எனக்காக வேண்டிக்கிங்க, நம்முடைய சொந்தங்களுக்காக வேண்டிக்கிங்க, அது போதும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். உண்மையிலேயே இதைத்தான் நான் சொன்னேன். அதையும் கடந்து எனக்கு சில பேர் அன்பளிப்பு அனுப்புறதுக்கு முயற்சிகள் செஞ்சு நான் வேண்டாம் அப்படின்னு தவிர்த்துட்டேன். வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு இதில் ஈடுபாடு கிடையாது. அன்பளிப்புகள் வாங்கிறது அப்படிங்கிறது எனக்கு ஈடுபாடு கிடையாது. அன்பளிப்பு தரது அப்படிங்கிறது எனக்கு ஈடுபாடு அதிகம். யாருக்காவது ஏதாவது தரணும் அப்படின்னா நான் ரொம்ப ஆசைப்படுவேன். ஆனால் நான் அவங்க கிட்டேருந்து எதிர்பார்க்கறது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், அவங்களினுடைய ஆத்மார்த்தமான சந்தோஷம், மன மகிழ்ச்சி, நம்ம தரக்கூடிய பொருள் அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரும் அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு போதும் அப்படின்னு நான் நினச்சிப்பேன். நம்ம கொடுக்கும்பொழுதே அந்த கிஃப்டை அவங்க பார்த்துட்டு, அவங்க முகத்தில் வரக்கூடிய அந்த ஒரு புன்னகை, ஒரு புத்துணர்ச்சி இருக்குது பாருங்க, அதுவே நமக்கு சொல்லிடும் இந்த அன்பளிப்பு அவங்கள எந்த அளவுக்கு பரவசப்படுத்துச்சு அப்படின்னு, சந்தோஷப்படுத்துச்சு அப்படின்னு. உண்மையிலேயே நான் சொல்கிறேன், யாருக்கு எது தேவையோ அதை தக்க சமயத்தில் நாம் தரும்பொழுது, அது எந்த ஒரு நாளாக இருந்தாலும், பிறந்த நாள், திருமண நாள், சிறப்பான நாட்கள் அப்படி கிடையாது, எந்த ஒரு நாளாக இருந்தாலும் எளியவர்களோ நல்ல வசதியானவர்களோ யாராக இருந்தாலும் நாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தரக்கூடிய ஒரு அன்பளிப்பு அப்படிங்கிறது, ஒரு பரிசு பொருள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவையானதாக இருக்கணும், அவங்க உபயோகப்படுத்தும்படி இருக்கணும். இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அந்த வகையில் நான் தரக்கூடிய எந்த ஒரு பரிசு பொருளாக இருந்தாலும் சரி, அன்பளிப்பாக இருந்தாலும் சரி, அவர்கள் பயன்படுத்தும் விதமாக, அவர்கள் உபயோகிக்கும் விதமாக இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன்.